ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித் புக். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, October 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஓகேவா? உங்கள் டென்டல் ஹெல்த்துக்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை கொஞ்சம் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்றத ஒரு அவேர்னஸாக நான் இங்கே த்ரோ பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 8 புக் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுதா அப்படின்னு கேட்டால், ஒரு மென்டல் அவேர்னஸ், ஒரு பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன புக்லாம் படிக்கலாம் அப்படின்றதுக்கான புக் தான் நான் இன்னைக்கு என் கையில் வச்சுருக்கேன். ஸோ அந்த புக்கும் அதில் இருக்க சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிக் வித். இதில் ஃபர்ஸ்ட் புக் வந்து கபர் பை கேஆர் மீரா. இந்த புக்கை நான் ஏன் சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இதில் ஒரு மதர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு ADHD இருக்க ஒரு பையன் இருப்பான். ஓகேவா? அவ்வளோதான், ADHD இருக்க ஒரு பையன் இருப்பான். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக நான் இதில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எதனால் இதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ADHDனா அந்த குழந்தை எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியான இப்போ இது ஒரு 80 பேஜ் இருக்குன்னா இதில் ஒரு 10 பேஜ் ஆர் 15 பேஜஸ்க்கு தான் அந்த கண்டென்ட், ஒரு ADHD கண்டென்ட். மற்றபடி வேறு ஸ்டோரிஸ் தான் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ADHD இருக்க ஒரு பையனை ஹேண்டில் பண்ணுறதுன்றது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அவன் எவ்வளோ துருத்துருன்னு இருப்பான், அண்டு அதுக்கு என்னென்னலாம் அந்த அம்மா எஃபோர்ட் எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆஸ் அ மதராக அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் கொஞ்சமாவது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ADHD பற்றி ஒரு சைல்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை இன்கேஸ் நீங்கள் இந்த புக்கை படிச்சிருக்கீங்கன்னா அந்த புக்கில் இருக்க அந்த பையன் கேரக்டர் தான் ADHD. ஓகேவா? ஸோ ADHD பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக் படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளிருந்து சில குரல்கள். இது ரொம்ப ஸ்பெஷலான புக். எனக்கு இந்த மாதிரியான ஒரு எடிஷன்லாம் நம்ம ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். இது இன்னும் நான் படிக்கலை. இந்த புக் எனக்கு எதுக்கு கிஃப்ட் வந்து, இது கிஃப்ட் வந்த புக். எனக்கு இது எதுக்கு கிஃப்ட் வந்தது அப்படின்னு கேட்டால், காதுகள் புக் படித்ததுக்காக எனக்கு இந்த கிஃப்ட். காதுகள் புக் படித்ததுக்காக வரல, காதுகள் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் சொல்லும் போது அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் இதுலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. உள்ளிருந்து சில குரல்கள். இந்த புக் கோபி கிருஷ்ணன். இந்த புக் இப்போ வந்து பப்ளிகேஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இந்த புக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பார்த்தோம். ஓகேவா? காதுகள் பை MV வெங்கட்ராமன். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவருக்கு என்னென்னா ஹாலுசினேஷன் இருக்கும், ஆடிட்ரி ஹாலுசினேஷன் இருக்கும். அவருக்குள்ளே வந்து நிறைய குரல்கள் கேட்டுகிட்டே இருக்கும், நிறைய பர்சன்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 10 பேர் 20 எத்தனை பேர் வேணால் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் அவர் மூளைக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும், மூக்குக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும், காதுக்குள்ளே பேசுகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி எங்கெங்கேயோ பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேசுகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவர் எவ்வளோ தூரம் மென்டலி சஃபர் ஆகுறாருன்ற ஒரு விஷயம், அது எவ்வளோ தூரம் ஒரு ஃபினான்ஷியலாக அவர் பேக்வேர்டாக இருக்கார், ஒரு எந்த விஷயமே அவருக்கு இல்லை, லைஃப்பில் ஜீரோ தான். அவர் இனிமேல் அவராக தான் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லையும் அவருக்கு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ப்ராப்ளம் வருது, ரொம்ப சிவியரான ஒரு சைக்கோசிஸ் வருது. அப்படி வரும்போதுமே அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு, சுற்றி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது அவரோட பிரச்சனை தான். எக்ஸாம்பிளுக்கு எப்படி எல்லாருமே வந்து பிரச்சனையா என்னை பற்றி யோசிச்சு பாருன்னு சொல்லி எப்படி நமக்கு தோன்ற பிரச்சனை தான் பெருசாக இருக்கும், அதே மாதிரி இவருக்கும் அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த புக்கில் இருக்கும். ஸோ இந்த புக் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இதே மாதிரி தான் காதுகள்னாலே ஆடிட்ரி ஹாலுசினேஷன் சொன்ன மாதிரி உள்ளிருந்து சில குரல்கள் அப்படின்னு சொல்லும் போதும் அதுவும் ஆடிட்ரி ஹாலுசினேஷன் ஓரியன்டான புக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த புக்கை பற்றி தெரில, பட் ஆனால் சம்வாட் இது ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டான புக் அப்படின்றத வந்து ஐ எம் ஷுர் இன் தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் புக் வந்து ஐ ஹாவ் நெவர் பீன் அன்ஹாப்பியர். இந்த புக் நீ படிச்சுட்டியா அப்படின்னு கேட்டால் இன்னும் நான் படிக்கலை, பட் ஆனால் நான் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கின ஒரு புக். இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆலியா பட்டோட அக்கா தான் இந்த புக்கோட ஆத்தர். அவங்க பேர் வந்து என்னது, ஷாஹின் கபூர். ஓகே, ஷாஹின் பட், ஆலியா பட்டோட அக்கா ஷாஹின் பட் எழுதின புக் தான் வந்து இந்த ஐ ஹாவ் நெவர் பீன் அன்ஹாப்பியர். ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்கு எப்போ அவங்க எழுதியிருக்காங்கன்னா, அவங்க டிப்ரெசிவாக இருந்தாங்களாம், டிப்ரெஷன் மெடிக்கேஷன் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்களாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அவருங்க எழுதி ரிலீஸ் பண்ண புக் தான் வந்து இந்த ஐ ஹாவ் நெவர் பீன் அன்ஹாப்பியர். ஸோ அவங்களோட டிப்ரெஷன் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்களை பற்றி இந்த புக்கில் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அது தெரிஞ்சனால தான் நான் இந்த புக் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஆர் வில்லிங் டு நோ ஹவு ஷீ ரெக்கவர் ஃப்ரம் டிப்ரெஷன் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் புக் வந்து
லவ் வில் ஃபைண்ட் அவே. இந்த புக்கும் நான் இன்னும் படிக்கல. லவ் வில் ஃபைண்ட் அவே இந்த புக் ஏன் இந்த புக்கில் என்ன பிளாட் இருக்குது அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு டிப்ரெஷனில் ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்க ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்க ஒரு ஒய்ஃப் எவ்வளோ தூரம் அதை கோ த்ரூ பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா, ஒரு ப்ராப்ளம் சைக்காலஜிக்கல் ஓரியன்டான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேமிலியே கூட சேர்ந்து சஃபர் பண்ணும் அப்படின்றது தான் உண்மை. அந்த பர்சனை விட, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்கல் இன்ஜுரிலாம் இருக்குன்னு வைங்களேன், அது அந்த பர்சனுக்கே இண்டிவிஜுவல் அந்த பர்சனுக்கே தெரியும், இது வந்து எனக்கு வலிக்குது, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஃபேமிலி பர்சன்ஸ் கஷ்டப்படுறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்க பர்சனுக்கு தெரியும். ஓகேவா, கான்ஷியஸ்லி அவங்களுக்கு அவேராக இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு மென்டல் இல்னஸ் இருக்குன்ற பட்சத்தில் சில பேருக்கு அதை பற்றின விஷயங்கள் தெரியும், நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோம், இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. அது தெரியாமல் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவங்க ஃபேமிலி பர்சன்ஸை அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய கஷ்டப்படுத்துவாங்க, அந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாமல். இன்கேஸ் அவங்க ஃபேமிலி அதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்தாலுமே அதுக்கான ஒர்த் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. நான் உனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கேன்ற ஒரு விஷயமே அந்த சஃபர் ஆகிற பர்சன்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயந்தான் இந்த மோஸ்ட்லி கவுன்சிலிங்லாம் வரப்போ அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் கவுன்சிலிங் தராமல் டோட்டல் ஃபேமிலிக்குமே கவுன்சிலிங் தர செஷன்ஸ்லாம் இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு டிப்ரெசிவான ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் அவங்கள எப்படி ஹாப்பியராக வச்சுக்கணுன்ற ஒரு விஷயங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அந்த ஒரு இல்னஸ் இருக்க பர்சன் கூட இருக்க மெம்பர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா, ஸோ அந்த கான்செப்டில் தான் இந்த புக்கும் இருக்குது. என்னென்னா, ஒரு 2 பேர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதில் ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் வருது. ஸோ கூட இருக்க ஒய்ஃப் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த புக்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ லவ் வில் ஃபைண்ட் அவே இந்த மாதிரியான கதை இன்ட்ரெஸ்டட்னா வாங்கி இந்த புக் நான் இன்னும் படிக்கலை, சொல்லிடுறேன். இன்கேஸ் ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்துச்சுன்னா அவாய்டு. ஓகே, நெக்ஸ்ட் புக் வந்து அபிதா பை லாசாராவோட நான் படிக்கிற ஃபர்ஸ்ட் புக் இது. இதை படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ப்ராட் மைண்ட் வேணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஜட்மெண்டலான ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இந்த புக்கை படிக்க முடியாது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புக்கில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் இருப்பார், ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்கேஸ் நீங்கள் புதுசுனா உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கேரக்டர் இருப்பார், அவர் கல்யாணம் ஆகி அவர் லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், அவரோட சொந்த ஊருக்கு போவார். ஒரு 50 வயசு 60 வயசில் போவாருன்னு வைங்களேன். ஸோ அங்கே அவரோட எக்ஸ்லவரை பார்க்கறதுக்காக போவார். அங்கே போய் பார்த்தா அவங்க எக்ஸ்லவர் இறந்துருப்பாங்க. அவங்க எக்ஸ்லவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அவளுக்கு ஒரு 15 வயசு 20 வயசு இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாருன்னா, எக்ஸ்லவரோட பொண்ணவே, தனது முன்னாள் காதலியோட பொண்ணவே தனது முன்னாள் காதலியாக பாவிச்சு இவர் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஆனால் இதில் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னென்னா, கடைசி முடியுமே வந்து அவர் தாட் ப்ராசஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேவா, எனக்கு அவளை பிடிச்சிருக்குங்கிறதுக்காக நான் வந்து எக்ஸ்டர்னலாக நான் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை, ஆனால் என் மூளை ரொம்ப கரப்டட் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. லாஜிக்கல்லாம் வேணால், மாரலி பார்த்தா இது அன்அக்செப்டபிள். ஒரு சாதாரண மனுஷனாகவே கண்டதையும் யோசிப்பாங்கள்ல, அப்போ அப்படி பார்த்தா இது வந்து ஓகேவான ஒரு சரியான ஒரு விஷயம் தானே அப்படின்னு கேட்டால், அப்படி சொன்னால் இது அக்செப்டபிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அபிதா பை லாசாரா இந்த புக் எதுக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நம்ம இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பர்சீவ் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். நம்மளோட தாட் ப்ராசஸ்க்கே ஒரு தீனி போடுற மாதிரியான ஒரு புக்காக தான் இருக்கும். நிறைய திங்க் பண்ண வைக்கும், கான்ட்ரடிக்டரியாக திங்க் பண்ண வைக்கலாம், இல்லை ஆமான்னு சொல்ல திங்க் பண்ண வைக்கலாம். ரெண்டில் ஒரு எக்ஸ்ட்ரீம் தான், இந்த 2 எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று நீங்கள் இதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி சுத்தமாக உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமுக்கு இந்த புக் உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ ட்ரை திஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அசுரகணம் பை கானாசு. அசுரகணம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த எல்லா புக்லேயும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. அபிதா மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் கான்செப்ட் வேறு. என்னென்னா, அபிதாவில் அவரோட தாட் ப்ராசஸ்க்குள்ளே எப்படி விஷயங்கள் ஓடிட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் அசுரகணம்லேயும் நரேட் பண்ணுறவரோட தாட் ப்ராசஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருப்பாங்க. வேறு பர்சன்ஸ் எல்லாம் நமக்கு இந்த கதையெல்லாம் வரவே மாட்டாங்க அதிகம். அவங்களோட திங்கிங் ப்ராசஸே போதும் இந்த புக்கை வந்து முடிக்கிறதுக்கு. இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே என்னென்னா, அவர் என்ன யோசிச்சாரு அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். ஒரு டைலாக்கும் 2வது டைலாக்கும் நடுவில் 2 பேஜ் 4 பேஜுக்கு எழுதி வச்சுருப்பாங்க. லவ்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 பேஜுக்கு அவரோட திங்க் பண்ணுற தாட் ப்ராசஸை ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க.
ஸோ அது வந்து ரொம்பவுமே இது சூப்பர் புக். கண்டிப்பாக படிச்சு பாருங்க. நம்ம எவ்வளோ தாட் ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு அப்நார்மாலிட்டியை எப்படி நம்ம நார்மலாக பர்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு விஷயம் வந்து இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த புக் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து கன்னி பை ஃப்ரான்சிஸ் கிருபா. இந்த புக் நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், டோட்டலி ஒரு சைக்கோசிஸ் இருக்க பர்சன், ஒரு ஆடிட்ரி ஹாலுசினேஷன், விஷுவல் ஹாலுசினேஷன், இல்லை டெல்யூஷன் என்ன வேணால் வச்சுக்கோங்க. இதில் புக்கை படிக்கும்போது தெரியும் அந்த பர்சனுக்கு எல்லா விஷயமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீம் சைக்கோசிஸ் இருக்க ஒரு பர்சன், ஆக்சுவலாக இந்த ஆத்தருக்கும் அதே ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம். அவரோட ஒரு அவர் இன்டர்பிரேட் பண்ணியே இந்த புக்கை எழுதியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இல்லாட்டி அவ்வளோ ஈஸியாக இந்த சப்ஜெக்ட்லாம் எழுதவே முடியாது. நம்ம உணராமல் எழுத முடியாதுல்ல, நம்ம பாவிச்சா மட்டும்தான் நம்மளால் இதை எழுத முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிற சொத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புக்கு ஏன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், என்னை கடைசியில் இந்த புக் படித்து எப்படி யோசிக்க வச்சிருச்சு அப்படின்னு கேட்டால், உனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தால் என்ன, உனக்கு சைக்கோசிஸ் இருந்தால் என்ன, நியூரோசிஸ் இருந்தால் என்ன, ஹாலுசினேஷன் இருந்தால், ஆடிட்ரி இருந்தால் என்ன, விஷுவல் இருந்தால் என்ன, டெல்யூஷன் இருந்தால் என்ன, இருந்தால் என்ன, உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ பாட்டில் போ. அதை மற்றவங்களுக்கு பிரச்சனை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசார்டர் இருக்க பர்சனை எடுத்துப்போம். அவங்க பண்ணுற விஷயங்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா தான் அது கஷ்டம், ஓகேவா? ஆனால் அவங்க பண்ணுறது உங்களை அஃபெக்ட் பண்ணுதுங்கிறப்ப அது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தானே தப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன நீட், ஒரு டிசார்டர் இருக்க ஒரு மென்டலி இல் பர்சனுக்கு என்ன நீட்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணுமோ தவிர மற்ற வேறு எதுவுமே இல்லை. பட் நம்ம வி ஆர் ட்ரைங் டு சேஞ்ச் தெம் அப்படின்றது தான் உண்மை. அது ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக போகும் அந்த டாபிக். ஸோ அதனால் அதை ஸ்கிப் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது கன்னி, மஸ்ட் ரீட், அசுரகணம், மஸ்ட் ரீட், லாசாரா பை அபிதா. கண்டிப்பாக ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த புக்கை வந்து ஒரு தடவை படித்து பார்க்கலாம். அண்டு லவ் வில் ஃபைண்ட் அ வே. நான் இன்னும் படிக்கல, ஆனால் மஸ்ட் ரீட் சொல்ல முடியாது. ஐ ஹாவ் நெவர் பீன் அன்ஹாப்பியாக நான் இன்னும் படித்து பார்க்கல. அண்டு காதுகள் மஸ்ட் ரீட். உள்ளிருந்து சில குரல்கள் நான் இன்னும் படித்து பார்க்கல, அதனால் சொல்ல முடியாது. கபர் கண்டிப்பாக கேஆர் மீராக்காக நம்ம இந்த புக்கை படித்து பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக நான் ரொம்ப சர்ச் பண்ணி ஒரு 1 இயராகவே நான் இது ரிலேட்டடான புக்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். ஈஸியாக எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி புக்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரிலேட்டடான புக்ஸ் சர்ச் பண்ணி படிக்கிற எல்லாத்துக்குமே ரிலேட்டடாக இருக்கும். ஸோ மென்டல் ஹெல்த், உங்களோட மென்டல் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் மீ டைம், உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குனாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும். சரியாகாத பிரச்சனையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம பொறுப்பாக முடியாது. சரியாகக்கூடிய நம்ம கையில் சொல்யூஷன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்மளை நம்ம பார்த்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.